துறைமுகத்தில் கட்டப்பட்டு வரும் படகு அணையும் தளத்தை கூடுதலாக சுமார் 500 மீட்டர் விரிவாக்கம் செய்து புயல் காலத்தில் படகுகளை பாதுகாக்க மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பழையார் மீனவ கிராமத்தில் சுமார் 700 விசை படகுகளும் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகளும் பயன்படுத்தி மீன்பிடி தொழிலை சுமார் 10,000 மீனவர்கள் செய்து வருகின்றனர். இந்த பழையார் கிராமத்தின் வழியாகத்தான் கொள்ளிடம் ஆறு கடலில் கலந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே கடல் சீற்றம், கனமழை, புயல் என வருடத்திற்கு 6 மாதம் மீனவர்களின் வாழ்வாதாரம் முடங்கி கிடக்கிறது. மேலும் இதுபோன்ற நாட்களில் மீனவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த முடியாத சூழல் உள்ளதால் மீனவர்களின் பல வருட கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று தற்போது பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்வதற்காக புதிதாக படகு அணையும் தளம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பழையார் துறைமுகத்தை அதிகளவில் படகுகள் இருப்பதால் புயல் மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்படும் வெள்ள காலங்களில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு தற்போது அமைக்கப்பட்டு வரும் படகு அணையும் தளத்தை கூடுதலாக சுமார் 500 மீட்டர் அளவிற்கு விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கட்டுமான பணியை தரமான முறையில் செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நடைபெறும் இடத்தை நாகை மீன்வளத்துறை செயற்பொறியாளர் பார்வையிட்டு தரம் குறித்து மீனவர்களுக்கு விளக்கம் அளித்தார். மேலும் கூடுதலாக துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவித்து அதனையும் செய்து கொடுப்பதாக செயற்பொறியாளர் தெரிவித்தார்.